ஹலோ எவ்ரின் வெல்கம் டு நாளை துனியா. வருகிற 2025 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு ராஷ்டிரபாஷாலேருந்து முக்கியமான ஃபஸ்ட் பேப்பரில் எஸ்ஏ ஃபுல்லாக நான் போடுறேன். இதில் செகண்ட் ரோமனில் மொத்தம் 4 கொடுத்து இனி 1 கேட்பாங்க. இதுக்கு மார்க் 10 மார்க்ஸ். இப்போ நடத்தக்கூடியது 3 எஸ்ஏ ஃபுல்லாக நான் தனித்தனி வீடியோஸாக போடுறேன். இந்த 3ல் 2 எஸ்ஏ ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக அந்த 2மே வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ பாருங்கள். कवि का नाम बताते हुए किसी एक कविता का சாராம்சம் लिखिए. இந்த கவிதா அப்படின்னு இந்த செய்யுள் பகுதியில் இந்த போயத்தில் இந்த எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷாக் அப்படின்னா விருப்பம் சொல்லலாம், ஆசை, 2 விதமாக இந்த டாபிக் எடுத்துக்கலாம். இதை பற்றி தான் நம்ம எஸ்ஏ பார்க்குறோம். கவி பரிச்சை அப்படின்னா கவிஞருடைய அறிமுகம். இந்த பாடல் யார் எழுதினார்ன்றது தான் இங்கே ஹெட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஷாகு கவிதாக்கு கவிகை ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி ஆப்கா उपनाम एक பாரதிய ஆத்மா ஹே. சாகுன்னு அந்த விருப்பம் என்ற தலைப்பில் இந்த செய்யுள் யார் எழுதியிருக்காரு? ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி என்ற கவிஞர் தான் இது எழுதியிருக்காரு. அவருடைய ஆப்கா உப்புநாம் அப்படின்னு அவருடைய புனைப்பெயர் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் ஏக் பாரதிய ஆத்மா, ஒரு இந்தியனுடைய ஆத்மா அப்படின்ற தலைப்பில் அவர் ஒரு அந்த தலைப்பு வச்சு அவருக்கு புனைப்பெயர் பட்டம் வழங்கியிருக்காங்க. ஆப்கா ஜன்ம மத்திய பிரதேஷ் கே கண்டவா மீ குவா. அவர் அவருடைய பிறப்பு மத்திய பிரதேசத்தில் கந்துவா என்ற இடத்துல அவர் பிறப்பு இருந்தது. ஆப் ராஷ்ட்ரிய ஆந்தோலன் மீ ஷாமில் ஹோக்கர். அவர் ராஷ்ட்ரிய ஆந்தோலன் அப்படின்னா ஒரு தேசிய போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அநேக்கு பார் ஜெயில் பி கயே. அவர் பலமுறை ஜெயிலுக்கு சிறைச்சாலை சென்றிருந்தார். हिम दरंगिनी मादा आदि आपकी प्रसिद्ध रचनाएं हैं. அவர் தரங்கனி என்ற புத்தகமும் மாதா என்ற புத்தகமும் அவர் புகழ்பெற்ற ஒரு படைப்புகள் அவரது இருந்தது. அந்த படைப்பு என்ன அப்படின்னா தரங்கனி மாதா என்ற புத்தகத்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சாராம்ச இந்த கதையோட பகுதி முக்கியமாக நம்ம பார்க்குறோம். சாராம்ச கவி இஸ் கவிதா மீ புஷ்பகே माध्यम से देशभक्त भावना को जगाते हैं. கவிஞர் இந்த செயல் புஷ்ப அப்படியே பூக்களை பற்றி அவர் சொல்கிறார். இந்த பூக்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா தேசபக்தி. இந்த கவிஞர் இந்த மாக்கன்லால் சதுர்வேதியோட தேசபக்தி எப்படி இந்த பூக்கள்கிட்ட காட்டினார் அப்படின்றது தான் அவர் இதில் சொல்லியிருக்காரு. இந்த பூ இனிமேட்டு பேசுகிறத நம்ம கதையாக நம்ம பார்க்குறோம். प्रस्तुत कविता में देशभक्त भावना से भरपूर एक पुष्प कविता है. இந்த கவிஞர் இந்த செயலில் இது இந்த தேசபக்தி என்ற பாடல் ஏற்றிருக்காரு. அந்த பூக்கள் எப்படி நிறைஞ்சு அந்த பூக்கள் என்ன சொல்லுது புஷ்ப கவிதாக அப்படின்னா அந்த பூக்கள் சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். முझे देव कन्या के गहनी में गूंदे जाने की शाग नहीं है. मुझे தேவக்கன்யா அப்படின்னா முஜே தேவக்கன்யானா ஒரு கடவுள் சொல்லுது. ஒரு தெய்வத்தினுடைய ககனி அப்படின்னா ஒரு தெய்வத்தோட கடவுளுடைய கழுத்தில் நம்ம ஆபரணம் மாலை இதெல்லாம் அணிவிக்கிறோம். அதை சொல்கிறாங்க. ககனிமே கூந்தே ஜானேக்கு ஷாகு நகிகை. எனக்கு அந்த தெய்வத்தோட கழுத்தில் ஆபரணம் மாலையெல்லாம் போட்டு அழகு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ஷாக் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். அந்த பூக்களாக இருந்து தெய்வத்தோட கழுத்தில் இருக்குன்னு எனக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு இந்த பூ சொல்லுது. கிஷி பிரேமிக்கு மாலாமி ரக்கர் உஸ்கி பியாரிக்கோ दलचाने की इच्छा नहीं है. इसके इसी प्रेमी அப்படின்னா காதலனும் காதலியும் பிரேமி அப்படின்னா காதலி காதல் காதலிக்கு மாலானா அந்த மாலை சொல்கிறது. மாலை பூக்களால் கட்டுறாங்க. அப்போ இந்த காதலை காதலிக்கு பூக்கள் அணிவிக்கிறப்ப மாலாமி ரகக்கர் அந்த காதலிக்கு மாலை போடுறப்ப உஸ்கி பியாரிக்கோ லல்சானி கி இச்சா நகிகை. அப்போ அந்த காதலி மகிழ்ச்சி அடைகிறா. அந்த பியாரி அப்படின்னா அன்பு. அந்த அன்பை காதலனும் காதலியும் காட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஆசை இல்லை. காதலனும் காதலியும் மாலை அணிவிக்கிறதுல அதுலேயும் அந்த பூக்களாக இருக்குன்னு எனக்கு எண்ணம் கிடையாது அப்படின்னு அந்த பூ சொல்லுது. समाटों के
சவோன் கி மாலா பன்னே கி சாகு நகிகை. சமாட்டோ அப்படின்னா வந்து பேரரசர் வந்து ராஜா சொல்கிறாங்க. இந்த ராஜா சவோனா வந்து அவரோட வந்து சடலம், இப்போ ராஜா வந்து இறந்துடல, அவருடைய சடலம் சொல்கிறோம்ல, இறந்தது அந்த சடலத்தில் வந்து மாலா பண்ணி அந்த ராஜாவுக்கு வந்து அந்த இறந்த உடனே அந்த மாலை வந்து அணிவிக்கிறாங்களா, பூக்களால் அணிவிக்கிறாங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் நான் போய் சேரணுன்ட்டு எனக்கு எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படி देवन के सिर पर चढ़कर अपने बाकिया पर गर्व करने की शौक भी मेरे मन में नहीं है. அப்போ இது சொல்லிட்டு தேவம் அப்படின்னா இந்த கடவுளுடைய சிறுனா வந்து தலை ஹெட்டு. இப்போ அந்த தலையில் வந்து பூ வைக்கிறோமில்ல, கடவுளுக்கு சாத்துறோமில்ல, அந்த பூ வந்து தலை மேலே வந்து பூ சடுக்கர்னு பூ வைத்து அப்புனே பாக்கியப்பர் கர்வ. நம்ம கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டோம், கடவுளுக்கு வந்து பூக்களால் அலங்கரிக்கிறாங்க, அதில் போய் நம்ம உக்காந்துட்டோம் அப்படின்னு எனக்கு அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, அந்த ஆசையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்லுது, மேரே மண்கே நகிகை. எனக்கு எண்ணமே அந்த மேரே மண்மே, என்னோடய மனதில் வந்து துளி அளவு கூட வந்துக்கு அந்த எண்ணமே இல்லை அப்படின்னு இந்த பூ வந்து இதில் சொல்லுது, பாயிண்டாக சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஹே வன்மாலி அப்படின்னா வந்து கார்டனர், தோட்டக்காரர் சொல்கிறாங்க. ஹே தோட்டக்காரர் சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஹே வன்மாலி तुम मुझे तोड़कर उस रास्ते में फेंक दो जिस रास्ते से होकर देश की रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने उनके வீர் ஜாத்தே ஹை. இங்கே வந்து ஹே பன்மாலி அப்படின்னா அந்த தோட்டக்காரரை பார்த்து அந்த பூ சொல்லுது, தும் முஜே நீ வந்து என்னை வந்து தோடுக்கன்னு பூக்களை வந்து செடியிலேருந்து பறிக்கிறமில்ல, நீ வந்து என்னை பறித்து என்ன பண்ணுற, ராஸ்தே அப்படின்னா ரோடு, இந்த சாலை சொல்கிறது, நடக்கிற இடத்துல வந்து என்னை தூக்கி நீ ஃபேங்குன்னு எரியிறது, என்னை பறித்து வந்து தூக்கி என்னை எரியிற நீயே அவர் எரியிற தேஸ்கி ரக்ஷாக்கே, நாட்டுக்கோசரம் வந்து விடுதலை வீரர்கள் இருக்காங்க, நான் தேஸ்கி ரக்ஷா கேலியே நான் வந்து தேசத்துக்கோசரம் பாடுபடுற வீரர்கள் அப்புனே பிராணி. அவருக்கு வந்து நம்ம நாட்டுக்கோசரம் வந்து பிராணம் அப்படின்னா வந்து உயிர்னு அர்த்தம், நம்ம நாட்டுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, உயிரை விடுறாங்க. அதை வந்து பல்கி சடானி அநேக வீர் ஜாத்தேகை, நம்ம நாட்டுக்கோசரம் பல வீரர்கள் வந்து உயிரை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து சொல்லுது. மை உன்கே பைரோங்கோ சேஜ் பன்கர் அப்புனே பாக்கிய பர் கர்வ கர்ணா சாகத்தாகை. அந்த உயிர் விட்டு அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறப்ப அந்த வீரர்கள்லாம் சேர்ந்து அந்த பெட்டியில் அவங்க இறந்தவங்களை வந்து தூக்கிட்டு போகிறப்ப அவங்களுடைய காலடியில் போய் அங்கே வந்து என்னை போட்டு அவங்க வந்து என்னை மெதிச்சிட்டு, பைரோன் அப்படின்னா வந்து கால்கள்னு அர்த்தம், அவங்கள சுமந்துட்டு போகிறாங்கல்ல, அப்போ அந்த என் மேலே வந்து அந்த காலை வச்சு நடந்துட்டு போனால் தான் அதில் தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து சொல்லுது. மை उनके पैरों को சேஜ் பன்கர் அப்புனே பாக்கியப்பர் கர்வ கர்ணா சாகத்தகை அப்படின்னா அதில் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து நான் புண்ணியம் செஞ்சதாக இருக்கே, எனக்கு ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கோசரம் வந்து வீரர்கள் வந்து உயிரை விடுறாங்க, அவங்கள தூக்கிட்டு போகிறப்ப அந்த பூக்களை இறைக்கிறப்ப அந்த பூ வந்து அந்த இடத்துல தான் எனக்கு பயன்படணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வந்து சொல்லுது. லாஸ்ட்டாக பிரேம் கா அத்புத் வர்ண இஸ் கவிதா மே ஹை. இதில் வந்து தேசபக்தி வந்து எப்படி வந்து அத்புத் வர்ண அந்த தேசபக்தி வந்து எப்படி வந்து அற்புதமாக வந்து சொல்கிறாரு அப்படின்றது அவர் வந்து அந்த ஆத்தர் வந்து அழகாக சொல்கிறாரு. ஸ்ரீ மக்கன்லால் சதுர்வேதி வந்து எவ்வளோ தேசபக்தி மேலே எவ்வளோ ஈடுபாடு இருந்தால் அந்த பூக்களை வச்சு ஒரு அழகாக சொல்லியிருக்காருன்றது இந்த எஸ்ஏர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.